Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அடுத்ததா பார்க்கும்போது மீண்டும் சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வருகிறாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது. திரு கே நேரு ஒரு இடத்துல பேசுறார். அப்ப பேசும்போது நம்ம திமுக காரங்களாம் நார்மலா தான் இருந்தாங்க, உங்க அப்பாவை காணோம்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னே தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரங்க கொதிச்சுட்டாங்க, என் தலைவரை திருப்பி அங்கே கூட்டு வரணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட பேசுகிறார். அப்படியே கிளாப்ஸ் பறக்குது, பிஜிஎம்லாம் போட்டு நிறைய இன்ஸ்டால ரீல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கிறோம். 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகிறது. இது 10 கூட ஆகலாம், வரக்கூடிய நாட்கள்ல ரெசிக்னேஷன்ஸ் நடக்கிறத பொறுத்து. அப்படி நடக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் போட்டியிட முடியும். அவர் கன்னியாகுமரி நீங்களாக அங்கெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அவங்க திருவள்ளூர்லேருந்து எங்கனாலும் அவங்க திருநெல்வேலி வரைக்கும் எங்கனாலும் நெல்லை தாண்டினால் தொல்லை அப்படின்னு கலைஞரே சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க எங்கனாலும் போட்டியிட முடியும். பட் போட்டியிடுவாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. பொது வேட்பாளராக இருந்து பண்ணால் ஒரு மாதிரி சமாளிக்க முடியும். ஏன்னா பல அதிர்ச்சிகளை தந்த மாநிலம் தமிழ்நாடு. நம்ம ஜெயலலிதா அவர்களை தோற்கடித்த மாநிலம், காமராஜ் அவர்களை தோற்கடித்த மாநிலம், கருணாநிதி அவர்களை 800 ஓட்டுல மட்டுமே ஜஸ்ட் மிஸ்ல 2 முறை ஜெயிக்க வச்ச மாநிலம். அந்த மாதிரிலாம் பெரிய சேலஞ்செலாம் இருக்குங்கிறனால அப்ஸ் அண்ட் டவுனா எப்படினாலும் போகலாம். ஸோ அவங்க ஒரு பிரில்லியண்டா யோசிச்சு முடிவெடுத்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிக்க முடியாத தொகுதி இல்லை, ஜெயிக்க முடியாத தேர்தல் இல்லை. ஆனால் மெட்டிகுலஸான பிளானிங் இருக்கணும், சரியான ஒர்க் இருக்கணும். அந்த ஒர்க்கு ஏன் இல்லை, ஏன் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றோம்னா, குளத்தூர்ல என்னாச்சுன்னு பார்க்கணும். குளத்தூர் சொந்த தொகுதி, அவர்களுடைய ஆட்சி, அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்னு எல்லாருமே ஏற்கிறாங்க. குளத்தூருக்கு ஒண்ணுமே செய்யலப்பா, குப்பையா கிடக்குப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சாதாரணமா திமுக வீழ்ந்து, திமுக தலைவர் வீழ்ந்து, அதிமுக வீழ்ந்து, தாவேக்கா எந்திரிச்சு நிக்குது. அதுவும் இவர்களுடைய கட்சியில இருந்த திரு பாபு அவர்கள் வென்று நிற்கிறார். திமுக இருந்து அதிமுகவுக்கு போய் திருப்பி தாவேக்காவுக்கு போன ஒருத்தர் வெல்கிறார் அப்படின்னு சொன்னா அது திரு பாபு அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கா? பாபு செல்வாக்கு அதிகமா, ஸ்டாலின் செல்வாக்கு அதிகமான எல்லாருக்குமே என்ன தோணும்? அப்ப அதை மீறி எப்படி சர்பாஸ் பண்ணி வந்தாங்கன்னு பார்க்கணும்ல. நீங்க ஜெயலலிதா அவர்களை சுகவனம் வென்ற போது கலைஞர் சொன்னார், யானையின் காதில் புகுந்த எறும்பு இவர்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய தலையை சாதாரணமா ஒருத்தர் தூக்கிட்டு போறாரு. பே சீனிவாசன் அப்படிங்கிற மாணவர் காமராஜர் தேர்தலில் வென்றார். அப்ப அந்த மாதிரி நிற்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நம்ம பார்க்கணும். அப்ப கொளத்தூர்ல நடந்தது இன்னொரு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அந்த பின்னாடி தன்னை தானே ரெட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் அங்க இருக்கு. அண்ணன் நேரு சொல்றாரு, கிளாப்ஸ் அல்லது எல்லாருமே சொல்றாங்க ஆல் ஃபைன், பட் அங்க ஏன் தோத்தீங்க அதை பத்தி. அப்ப அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்க திரும்பி கொண்டு பார்த்தா அது திரு ஸ்டாலின் அவருடைய கெரியர்ல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி. ஒரு தேர்தல தோக்குறது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, அது யாருனாலும் தோக்கலாம். திரு ஆர் ராசா அவர்கள் திருமண விழாவில் இன்னைக்கு திருவாரூர்ல பேசுறாரு. ஏங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வச்சாங்க, ஒரு தலைவர் தீர்மானிப்பீங்க, கரெக்டான பாயிண்ட். அது ஏன்னா எல்லோரும் பின்னடைஞ்சிருக்காங்க, எல்லோருமே திருப்பி என்ன இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் மட்டும்தான் தேர்தலில் தோல்வி அடையாம வந்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள. மோடி அவர்கள் தான் இந்தியாவில் தேர்தல் தோல்வியை பார்க்காம வந்தவர். மற்ற எல்லாருமே பின்னாடி சந்திச்சவங்க. திரு ராசா கேட்பது போல ஒரு தேர்தல் தோல்வியில் ஒரு ஆளை முடிவெடுப்பீங்களாங்க, ரொம்ப சரி. ரெண்டாவது இது மாதிரி ஆச்சுன்னா அப்ப யூ ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல். திருச்சி கிழக்கு அண்ணன் நேருவே பொறுப்படுத்திக்கலாம். திருச்சி கிழக்குல இருந்து, மதுராந்தகத்துல இருந்து, அம்பாசமுத்திரத்துல இருந்து உங்களுக்கு 6 தொகுதி இருக்கு, எங்கனாலும் நீங்க போட்டிக்கலாம். அப்போ விராலிமலை வரப்போகுது பின்னாடியே. சோ நீங்க எங்கனாலும் வச்சுக்கலாம். நீங்க அப்ப எந்த தொகுதியில நீங்க நிக்க வைக்க போறீங்க, எந்த தொகுதியில போட்டுங்க. பொது வேட்பாளர் வருவாரா, ஏடிஎம்கே ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், இன்னைக்கு தாவேகா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும். ஏன்னா திருமண விழால அதே திருமண விழாவில் இப்ப இங்க இதுல பேச்சு திருவாரூர்ல திமுக கலந்து அதே திருமண விழால முத்தரசன் சொல்றாரு, அந்த மாதிரி யாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், மூத்த தலைவர், அவர் முதலமைச்சருடைய சட்டமன்ற பேச்சுக்கு கவுண்டர் கொடுக்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்காங்க, ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி யாரையும் காணாம போகிற பேச்செல்லாம் பைத்தியக்காரத்தனம், அப்படிலாம் பேச முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடுலாம் என்ன? அப்ப அவங்க எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு உண்மையான ராஜேந்திர நடவடிக்கையோடு செயல்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு 75,000 வாக்குகளா வித்தியாசத்துல வென்று. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 90,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு அவர் தொகுதியில. இதே மாதிரி கலைஞர் இந்த மாதிரி பெரிய வித்தியாசத்துல வென்றிருக்காரு, ஸ்டாலின் இந்த மாதிரி பெரிய வித்தியாசம், அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசத்துல வென்று அங்க போய் நின்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கேமா இருக்கும்.
ஏன்னா திரும்ப அப்பாவை காணும் கேட்டால இந்த பாரு அப்பா வந்துட்டார் அப்படிங்கிற ஒண்ணு. அது எப்படி 150 ஓட்டுல ஜெயிச்சாரு, ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சாரு அப்படிங்கல, நல்லா அதிரி புதிர ஜெயிச்சார். இத மாதிரி ஒரு பிளான் பண்ணி திரு நேரு அவர்கள் வந்து சொல்லோடு இல்லாம, அவர் செயல் வீரர் தான் மறுக்கிறதுக்குல, பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க பழைய காலத்துல கலைஞர் காலத்துல நாங்க பார்த்திருக்கோம். அவர் வந்து சொல்லக்கூடிய மட்டும் இல்ல, செய்யக்கூடிய மட்டும் இல்ல, கட்சிக்குள்ளேயும் கொஞ்சம் செஞ்சிருவாரு, கொஞ்சம் வெளியும் செய்வார், ரெண்டு செய்வார் வச்சுக்கோங்களேன். சோ செயல்படக்கூடிய ஒரு அதோட குழப்பம் இல்ல. அப்ப அந்த மாதிரி நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கான உத்தரவாதம் திரு ஸ்டாலினுக்கு வந்து நின்னாருன்னா அது கேம். அப்படி இல்லைன்னா இது வந்து வெறும் மேடைக்கான ஒரு ஆவேசம் தான். திரு ஸ்டாலின் அவர்கள் நிதானமா முடிவெடுக்கக்கூடியவர். இப்படி செஞ்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ரியல் கேம். அது வந்து 2029 மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, 2027 உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்கான ஒரு செக்மேட்டா இருக்கும். திரு ஸ்டாலின் வென்றார், மீண்டும் சட்டசபை சென்றார், அதிரி புதிரி வெற்றி இல்ல, தாவேக்கா வெற்றி வாய்ப்பை இழந்தது பை எலெக்ஷன்ல. இது நடந்துச்சுன்னா அது ஒரு செக்மேட்டா இருக்கும். பட் நடக்குமா, இவர்கள் எப்படி செயல்படாது என்பது பொறுத்து. இது வந்து போட்டிடுறாரா அப்படின்றத தாண்டி ஒரு ஜெனரல் கொஸ்டின் வந்து நிக்குது இல்ல சார். இந்த வார்த்தை உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், அது உண்மையுமே ஒரு டிஎம்கே காரங்களுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். கட்டாயம் ட்ரிகர் பண்ணும், அதுல என்ன சந்தேகம். எப்பயுமே வந்து ரோஷங்கிறது எதிரால் சீன்றதை பொறுத்தான இருக்கு. சும்மா இருக்கும்போது யாரும் ரோசப்பட மாட்டாங்கல்ல. ஒரு ட்ரிகர் பண்ணும்போது, ஒரு டீஸ் பண்ணும்போது தான் சீந்துவாங்க. அதுல ஒண்ணு. இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சில பேட்டிகளை சொன்ன மாதிரி அது தவிர்த்திருக்க வேண்டியதே தவிர, இந்த லோயஸ்ட் ஆஃப் இந்த அசம்பிளி அப்படிங்கிற சமாச்சாரம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மோசமான வார்த்தைகள் இந்த அசம்பிளில விழுந்து கேட்டிருக்கோம், மோசமான நிகழ்வுகள் நடந்து பார்த்திருக்கோம். நம்ம வந்து அதனால சரி அவ்வளவு மோசமா நடந்திருக்கு, இன்னும் மோசமா செய்வோம் அப்படிங்கிறலாம் இல்ல. அவ்வளவு மோசமா நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்க மாட்டோம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்ப வந்து அப்பாவை எங்க பார்க்கணும். இதற்கு முன்னாடி அதே முதலமைச்சர் வந்து அதே பதிலுரையில குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னாரு. அது பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவு சட்டல அப்படியே முடிஞ்சு வச்சுக்காது. ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். அந்த அப்பாவை காணும் அப்படின் போது அது வந்து திரு உதயநிதியை நேரடியாக தாக்கக்கூடியது. நீ எவ்வளவு பேசுனீங்கல்ல, உங்க அப்பா என்னாச்சு பாத்தீங்களா, அது வந்து திமுக தலைவர் என்கிற தாண்டி அப்பா போது பர்சனலா போகுது. அதனால தான் அவர் வந்து ஒரு ட்வீட் போடும்போது பர்சனலா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடக்குன்னு சொல்லி அது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய அசிங்கங்கள் பார்த்தாச்சு. ராஜாஜி திரு ராசா சொல்லுகிறார் ரொம்ப ஆச்சரியமா, ராஜாஜி போன்ற முதுபெரும் தலைவர்களை பார்த்த சட்டமன்றம் அப்படின்றார். எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிருச்சு. பட்டர்னு சொல்லி விமர்சித்து குள்ளுக பட்டர், வெறும் பட்டர் இல்ல, குள்ளுக பட்டர், சகுனி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அவர் அவ்வளவு திட்டி தீர்த்தது இந்த திமுக. அவர் வந்து ராஜாஜி போன்றவர்கள்லாம் உட்கார்ந்து காலம் எப்படி எல்லாம் பேச வைக்குது நினைச்சோம் நம்ம. அதனால வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்ன, இது வந்து ஒரு நியூ லோ அப்படின்னு சொல்ல முடியாது. could be avoided அவ்வளவுதான். இது வந்து அதெல்லாம் செய்ய முடியல, வந்து அதை செஞ்சுதான் அரசியல் பண்ணுங்கள. அரசியல் கட்டாயமா செய்யலாம். எங்க மேடையில வந்துட்டு நீங்க இப்ப வந்து திருச்சி கிழக்குலயே வந்து இந்த அல்ற சில்ற, இந்த அல்லு சில்லு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வாயில வந்துரும் பாத்துக்க, நாங்கன்னா இவங்களா, அதெல்லாம் வந்து பாக்குறது எதிர இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து வைப் அப்படியே வந்து அப்படியே ஆட வச்சிருச்சு. அது ஓகே, பொலிட்டிக்கலா எல்லாரும் பேசுறாங்க. நீங்க சபையில வந்து ஒன்னு எங்க மிஸ் ஆகுது, இப்ப பாருங்க, இத்தனை வருஷமா சபையில நேரலை யாரும் பண்ணல, நீங்க பண்றீங்க, வெரி குட். இத மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா இந்த நிறைய பிளஸ் கூட்டிகிட்டே போகுது, இருக்கிற மைனஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் தானே சார் விஜய் நிற்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். ஃபைனலா முக்கியமான விஷயம், தனித்து இறங்குகிறதா திமுக அப்படின்ற கேள்வி வருகிறது. ஏன் அப்படின்னா, திரு ராசா பேசுகிறார், இங்க எத்தனை பேர் பேசுறாங்க, ஒரு கட்சி ரொம்ப பேசுது, பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம்னு சொல்றாங்க, அவங்க கட்சி மொத்த நிர்வாகிகளை கூட்ட அந்த மண்டபம் கூட இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு மதிமுக விமர்சிக்கிறார். இன்னொரு வந்து போயிட்டு இங்க இருந்து போயிட்டு அண்ணே முத்தரசனை கோச்சுக்காதீங்க, உங்க கட்சியில உங்க கூட்டணியில் இன்னொரு கட்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு பே சண்முகத்தை விமர்சிக்கிறார். இப்படின்னு எல்லாத்தையும் விமர்சிட்டு, தலைவரே நீங்க தனித்து போட்டின்னு சொல்லுங்க, அதுதான் எல்லாரும் நம்ம கேட்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்து வந்து பேசிய ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர், அவரும் சொல்கிறார் பரிசீலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்டா கடந்துட்டு பட்டும் படாம தொட்டுட்டு நல்லா அழுத்தமா சொல்றாரு. 3 முறை சொல்றாரு. நீ வந்து சட்டமன்றத்தில் வந்து ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்போர் ஆம் சொன்ன உடனே சவாலாயர் வந்து ஏற்போர் அதிகம் ஏற்போர் அதிகம் ஏற்போர் அதிகம்னு 3 முறை சொல்றாரு. கரெக்ட் தானப்பா, ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. அதை மாதிரி பரிசீலிக்கணும்னு சொன்ன உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையில் வந்து பரிசீலிப்போம் 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 அப்படின்னு 3 முறை சொல்றாரு. அப்போ வந்து அதுல ஒரு மூட்ல வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா, திமுக தனித்து போட்டிடுமானா நான் பல முறை சொல்லியிருக்கேன், எல்லா கட்சியும் தனித்து போட்டிடும். எனக்கு அதுதான் ஆசை. அப்பதான் உண்மையிலேயே ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஆகுது, நீங்க எல்லா எலெக்ஷனும் போட்டிடணும்னா ஒரு எலெக்ஷன் ஆகுது, எல்லா கட்சியும் தனித்து தான் போட்டிடுங்க நிலைமை வந்துருச்சுன்னு அவரவர் நிலைமை அவரவருக்கு புரியும்.
அப்போ வந்து வர்றவங்க யாருமே வந்து சும்மா நாத்துக்கு இந்த பக்கம் முதுகுல குத்துறது, மேலே ஏறி உட்கார்றது, நான் தான் பெரிய ஆளு நீ தான் பெரிய ஆளுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவரவர் உயரம் அவரவர் தெரிஞ்சிடும்ல, அது முதல்ல நடக்கணும். அது தெரியாம தான் யாருக்கு இப்ப வந்து மதிமுகவோட தயவால வென்றார்கள் அப்படின்னு மதிமுக கருது. இன்னைக்கு வந்து அதே மாதிரி நெய்வேலியில கடலூர் மாவட்டம் வந்து நெல்லிக்குப்பத்துல வந்து திரு வைகோ பேசுறாரு. இதே போல இன்னொரு திருமண விழா அன்னைக்கு காலைல ராசா பேசுறாரு, அங்க பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, எங்களுக்கு மரியாதை கிடைத்ததா, நாங்கள் மதிக்கப்பட்டோமா, எங்களுக்கு வந்து உரிய இடம் கிடைத்ததா, எங்களுக்கு சொந்த சின்னத்தில் போட்டியிட ஒரு காணாமல் தேட வேண்டிய இடத்துல அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தீங்க, எங்களை திமுக சின்னத்திலே நிக்க சொன்னீங்க அப்படின்னு அவர் வந்து கடுமையான குரலங்க வெளிப்படுத்துறாரு திரு வைகோ அவர்கள். அப்ப வைகோ அவர்களுக்கு we were humiliated, insulted ஒரு எண்ணம். ஆராசா அவர்களுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய இடமான எண்ணம். ரெண்டுல எது உண்மை? ரெண்டு பேரும் தனிச்சு போட்டின்னு தெரிஞ்சிடும்ல. இவ்வளவுதான் கணக்கு உங்களுக்கு. திருமாவளவன் சொல்லுகிறார், திமுக வாங்குற 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்க ஓட்டு அப்படின்னு. நாங்க தான் இந்த மாதிரி கூட்டணியவே உருவாக்கணும்னு சொல்றாரு. பச்சோந்திகள், துரோகம், வெட்கமற்றவர்கள் அப்படின்னு ஆராசா சொல்றார். எது உண்மை தெரிஞ்சிடணும்ல. ஆராசாக்கு மனப்புரட்சி இருக்கு, அவருக்கு வந்து நினைவு பிறந்திருதுன்னு வன்னியரசு சொல்றார். எது உண்மைன்னு தெரிஞ்சிடணும்ல. அப்ப ஆளுக்கு தனித்து போட்டிட்டீங்கன்னா அவர் ஸ்ட்ரென்த் வெளியே தெரிஞ்சிடும். எல்லாம் கூட்டணி வச்சு போட்டா யார் திமுகவோட ஸ்ட்ரென்த் தெரியல. அதனால திமுக உட்பட எல்லா கட்சிகளும் தனித்து போட்டிடுவது வரவேற்கிறேன். ஆனால் ஆராசா அவர்கள் அப்படி சொன்னதுனாலேயே கொஞ்சம் சந்தேகிக்கிறேன், வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னை ஆராசா வந்து வாங்கலை தடுத்து போடுவோம், கமான் 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 அப்படின்னு சொன்னாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்து போறது திமுகவுக்கு நல்லது. இது தனித்து போகிறதா இல்ல தனித்து விடப்படுகிறதா? ஏன்னா மக்கள் நீதி மையம் இருக்கு, அதே போல 60 இயக்கங்கள் இருக்குன்றாங்க. சோ தேமுதிக இருக்கு, ஜவாஹிருல்லா இருக்காரு, எல்லாருக்கும் அடையாளம் திமுக தான் இன்னைக்கு. திரு ஜவாஹிருல்லாவோ, மனிதநேய மக்கள் கட்சியோ, மக்கள் நீதி மையமோ, எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு திமுக தயவு இல்லாமல் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியோ சட்டமன்ற உறுப்பினர் எதையும் பெற்றிருக்க முடியாது. எந்த ஊர்லயுமே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டு வென்றட்டும். ஒரு தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில வென்றட்டும். திமுக கூட்டணி இல்லாம திருமாவளவன் போட்டிடாம வேற யாராவது ஒருத்தர் போட்டிட்டு ஏதாவது தமிழ்நாடு ஒரு சோ எல்லோருக்குமே தெரியும், நாம ஒரு சட்டமன்ற சீட்ல வெல்லணும்னா கூட நமக்கு வந்து ஒரு கட்சியோட தயவு தேவை. அது யூ கால் இட் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே ஆர் டிவிகே, இனி ஒன் பார்ட்டி சப்போர்ட் உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து நாங்கெல்லாம் யார் தெரியுமான்னு கம்பு சுத்துறது நியாயம் இல்லை. இவ்வளவுதான். அப்ப நமக்கு வந்து எல்லா கட்சிகளுமே ஒன்னா இருக்காங்க. ஆனா இது உள்ளே பெரிய கட்சி அதுல இருந்து குழப்பம் இல்லையே. ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் லாஸ், ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ பிகர் பார்ட்டி தென் எனி அதர் பார்ட்டி. சோ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வீழ்ந்துருச்சு, மொத்தமா போச்சு அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனா அங்க பெரிய ஸ்பேஸ் சார். இன்னமும் டிவி கேக்கு விழுந்திருக்கிறதே கூட ஓட்டர் பேஸ் தானே தவிர கேடர் பேஸ் கிடையாது. கேடர் பேஸ்ல இன்னமும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கர் பார்ட்டி கம்பேரிட்டிவ்லி. ஆனா அவர்கள் வந்து ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சு ரொம்ப நொந்து நோய் பழைக்காங்கிற இடத்துல இருக்கும்போது அது யாருமே அவங்களே பழைக்க மாட்டாங்க, பேஷண்டே பழைக்க மாட்டாங்க. முடிஞ்சு கொண்ட போது டாக்டர் வந்து கமான் சொல்லுது, இட்ஸ் நோ மீனிங் கேட்டார். அப்ப அவங்க தான் வந்து அது கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கட்சியும் தனித்து போட்டி ரைட்டு. திமுக தனித்து போட்டிட்டா அவங்களுக்கு ஒரு பலம் தான் இருக்கும், சீட்டை வெல்ல முடியாம போலாம். சோ தனித்து விடப்படுகிறார்களா தனித்துவமா இருக்கிறார்களான டிபெண்ட்ஸ் அப்பான் த விக்டரி. கட்டாயமா சீட்டு பெறாங்க பெறல. ஆனா ஏடிஎம்கே டிஎம்கே இன்னைக்கு டிவிகே 3 பேருமே பெரிய அளவுல வாக்கு சதத்தை பிரிப்பாங்க. அப்ப மற்ற கட்சிகள்லாம் உண்மை தெரிஞ்சிடும். காங்கிரஸ்ல இருந்து பாஜக இருந்து சீமான்ல இருந்து எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு. அப்ப அவரோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ இங்க தனித்து விடப்படுறோமா, ஒரு எலெக்ஷன் லாஸ்ட் பெரிய மேட்டர் இல்ல. 2016 நடந்துச்சு, குழப்பமே இல்லாம 2 கட்சி தானே, 3ஆம் கட்சி தோண்டு காங்கிரஸ் வந்துச்சு. வேற யாருங்க அவ்வளவு அசம்பிளில ஆளே கிடையாதுல. கிளியரா போச்சு. அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு வச்சுல 2016 வந்ததுனால தானே 2017 திமுக ஓட்டிக்கிட்டாங்க. திமுகவை வந்து 2016 தேர்தல அண்ணன் திருமாவளவன் திட்டாத திட்டா, விஜயகாந்த் திட்டாத திட்டா, 2017 எப்படி நட்பாயிருச்சு? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு 16 பெற்ற தோல்வி, அப்பா இதெல்லாம் கதைக்காத பாட்டு படக்கு போயிட்டாங்க. ஜெயலலிதா அவர்களும் எந்த கட்சியும் வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க. கருணாநிதி அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு, யாரா வந்தா நமக்கு நல்லா நம்ம வளர்ந்துருமா, எவ்வளவு நாள் ஆட்சி இல்லாமல் இருக்குன்னு. அப்ப அவர் அரவணைச்சுக்கிட்டார். அப்ப இது நம்ம ஒவ்வொரு முறை அரவணைச்சுக்கிட்டு நம்மள முதல்ல குத்துறாங்கன்னு நினைச்சிட்டு எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு. ஆனா இது நடக்குமாங்கிற பார்த்தா நடக்க முடியாது. நடக்காதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா. ஏன்னா தாவேக்கா அந்த பக்கம் கூட்டணி நிக்குது, ஏடிஎம்கே இந்த பக்கம் கூட்டணி வச்சிரும். அப்ப திமுக வந்து மட்டும் கூட்டணி இல்லாம வந்து அது நீங்க சொன்ன மாதிரி தனித்து விடப்படும். அப்ப வந்து எல்லாரும் அவரை திருந்த சொல்லி நான் திருந்துறேன்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடந்தா. அப்ப எல்லா பெரிய கட்சியும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எல்லா சிறிய கட்சிகளும் அவருடைய உயரம் தெரியும். பிழைப்பது யார் பிழைப்பது யார் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். எதா இருந்தாலும் சாணக்கியால பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரில் பார்ப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.